வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். இப்போ நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறது ஹவு டு யூஸ் த கீ ஃப்ரேம் எடிட்டர் டு எடிட் த ட்ரான்சிஷன் கர்வ். ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், புஷ்ஷில் வந்து இந்த ட்ரான்சிஷன் கர்வ் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நன் கொடுத்துட்டு நம்ம என்ன வேணாலும் எடிட் பண்ணலாம். இங்கே வந்து கர்வ் வரும். இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு இங்கே கோணல் மானலாம் போன தடவை வந்துச்சு. அப்படி வரக்கூடாது, நான் அதை ஹேண்டில்லாம் பண்ணணும், எனக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த கிளாஸ். ட்ரான்சிஷன் கர்வை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறதா நம்ம இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண உடனே இங்கே ஒரு பாயிண்ட் வரும் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணதும் கீழே ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். புஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிற ட்ரான்சிஷன் இது. இந்த ட்ரான்சிஷன் தான் இது. இப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் கிளிக் பண்ணுறது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ. இது வந்து 0, இது வந்து 100. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் ஏன் இருக்குன்னா இது ரெண்டும் கீ ஃப்ரேம், அதனால் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம புதுசாக ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே முன்ன சொன்னல, இங்கே நம்ம மாற்றும் போது இங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொன்னோம்ல. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுது. ஓகேங்களா, இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே வருது. அப்படின்னா இந்த மூணுமே வந்து கீ ஃப்ரேம் தான். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, கீழே பார்த்தீங்களா தெரியுது. ஸோ இந்த மூணுமே கீ ஃப்ரேம் தான். ஆனால் நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலன்னா நம்மளுக்கு இது இருக்கும், ஆனால் அது எப்படின்னு தெரியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க கீ ஃப்ரேமை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதே நீங்கள் இங்கே பிடிச்சி இழுக்க முடியவே முடியாது. ஸோ அங்கே முடியாதுங்கிறனால தான் இது. நீங்கள் இங்கே தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பேக் கொடுக்கணும். Ctrl+Z கொடுத்து திருப்பியும் போய் கரெக்டாக வச்சு மறுபடியும் அங்கே கொடுத்துட்ருக்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நான் இதை இங்கே வச்சுக்கலாம், இதை வந்து இங்கே வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் இங்கே நோத்திக்கலாம், இதை நான் சென்டரில் வச்சுக்கலாம், அப்புறம் இதை கொஞ்சம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து கரெக்டாக இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சரி, இங்கேருந்து ப்ளே பண்ணுவோம். ஸ்வைங். ஸோ முன்னாடி பின்னாடின்னு போகுது. ஏன் முன்னாடி பின்னாடி போகுது, மறுபடியும் கீழே வருது. ஸோ அதனால பின்னாடி வருது, அவ்வளோதான். மேலே போனால் முன்னாடி, கீழே வந்தால் பின்னாடி, அவ்வளோதான். ஸோ நம்ம கஸ்டமைசபிளாக நம்ம வந்து கர்வை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி நவுத்தி வைக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸு. ஸோ அது நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து இது முஜான்னு ஆயிடுச்சு, இது உங்களுக்கு பிடிக்கல, மறுபடியும் நான் இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை ஒன்று டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெலிட் பண்ணுறது ஆப்ஷன் நான் சொல்கிறேன், ஆனால் ஃபுல்லாகவே எனக்கு கிளியர் ஆகணும்னா இங்கே பாருங்கள், ட்ரான்சிஷன் கர்வுக்கு சைடில் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இந்த சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா, முறுக்கு மாதிரி. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ட்ரான்சாக்ஷன் கர்வை வச்சு நீங்கள் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து நேரம் அங்கே போகுது. ஸோ இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு பேர் தான் இந்த கீ ஃப்ரேம். அதே மாதிரி இந்த முன்னாடி பின்னாடி இது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போவோம், இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் லாஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அந்த கீ ஃப்ரேம் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போகிறதுக்கு தான் இந்த 2 ஆரோவும். ஏன் இந்த இடத்துல மாட்டி வரலான்னா இதுக்கு முன்னாடி எந்த இதுவும் இல்லை. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணால் ஏன் 2 இருக்குன்னா, முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி ஒன்று இருக்குது, அதனால தான் 2 இருக்குது. இப்போ நான் பின்னாடி போயிட்டேன், பின்னாடி இல்லை பாருங்கள், ஏன்னா இதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் இல்லை. ஸோ அந்த அர்த்தம் தான் அது. ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க கீ ஃப்ரேமு. இப்படி வச்சுட்டிங்க, இங்கே ஒன்று வச்சாச்சு, இப்படி வச்சுட்டிங்க, இங்கே ஒன்று வச்சாச்சு. ஸோ இப்போது வந்து இவ்வளோ கீ ஃப்ரேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் முன்னாடி பின்னாடி போகிறது மூலமாக நீங்கள் கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் முன்னாடி போகிறேன் பாருங்கள், இந்த கீ ஃப்ரேம் கிட்ட இருக்கேன். அப்போ இந்த கீ ஃப்ரேம் தான் செலெக்ஷனில் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். இந்த கீ ஃப்ரேமாக கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அது டெலிட் ஆயிடுச்சு. இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு டெலீட் ஆகாது. ஏன் ஆகலைன்னா ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அப்போ கீ ஃப்ரேம்ஸ் இதாகும், க்ரியேட் ஆகும். இப்போ அது ஏன் க்ரியேட் ஆகுதுன்னா, இப்போ நான் இழுத்துட்டு போகிறேன், இங்கே பாருங்கள் ஒயிட்டில் இருக்குது. இப்போ நான் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன், எனக்கு அங்கே பாருங்கள் ரெட்டாக மாறும். பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் ரெட்டாக மாறிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டேன், ரெட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அது மேலே கீ ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணால் போதும், இப்படியே நவுத்திட்டு போனால் கரெக்டாக இங்கே ரெட்டு வரும். சரி, இங்கே ரெட்டு வந்துருச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு இது டெலிட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 10-20 வச்சுட்டிங்க, தெரியாமல் வச்சுட்டிங்கன்னா அதில் நீங்கள் தேவையில்லாததெல்லாம் இந்த மாதிரி நீங்கள்
கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இப்படி நீங்கள் ஈஸியாக இந்த ஏரோ கிளிக் பண்ணுறது மூலமாக இது செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். இதை பிடிச்சி நவுத்திக்கிட்டே போயிட்டுருக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் கீ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பார்த்து நாலேஜை வளர்த்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.